வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் சுண்டைக்காய் விதையிலேருந்து சுண்டைக்காய் செடி எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நல்ல மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்டைக்காய், அப்படி இல்லைன்னா லைட் ப்ரௌன் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய சுண்டைக்காய்களை பறிக்கணும். அது நோய் இல்லாததாக இருக்கணும். அந்த காய்கள்லேருந்து விதைகளை வெதுவெதுப்பான தண்ணியில் 15 to 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அப்படி இல்லைன்னா நார்மல் தண்ணி, பச்சை தண்ணியில் 12 to 24 மணி நேரம் ஊற வைக்கணும். விதைகளை எதுக்காக ஊற வைக்கிறோம்னா, சுண்டைக்காய் விதையோட விதை உரை சீட் கோட் கடினமாக இருக்கும். அதை மென்மையாக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம். அப்படி மென்மையாக்கினா தான் விதைகள் சீக்கிரம் முளைக்கும். விதைகள் தண்ணியில் ஊறும்போது மேலே மிதக்கக்கூடிய விதைகளை நீக்கிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கக்கூடிய விதைகளை தான் நம்ம விதைக்க பயன்படுத்தணும். மணல் அல்லது மண், தேங்காய் நார், தொழுவுரம் கலந்த கலவையை தொட்டிக்குள்ளே போட்டு 0.5 to 1 சென்டிமீட்டர் ஆழத்தில் இந்த விதைகளை ஊனணும். விதை ஊனதுக்கப்புறம் தண்ணீர் தெளித்து விடணும். இந்த தொட்டியை நேரடி சூரிய ஒளி படாத இடத்துல வைக்கணும். தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணணும். தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணால் விதை ஊனதுலேருந்து 6 நாளில் விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 23 to 25 நாளுக்குள்ளே 15 to 20 சென்டிமீட்டர் செடி வளர்ந்து 4 to 6 இலைகள் இருக்கும். அதுக்கப்புறம் இதை பெரிய தொட்டிலேயோ அப்படி இல்லைன்னா தோட்டத்திலேயே நடலாம். நன்றி.